திமுக கவுன்சிலர் இன்றைக்கு அவருக்கு சொந்தமான குடோன்ல இந்த கள்ளச்சாராயத்தை பாட்டில் அடைத்து அங்கு இருக்கின்ற சந்து கடையில் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. இதை உடனே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். உடனே இந்த விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் அதில் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களை அதற்கு கைது செய்து கண்துடைப்பு நாடகம் எடுத்துட்டார். இதுக்கு பின்புலம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மரணம் நடைபெறாது. இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்க என்று எல்லாம் தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிய வருகிறது. அதனால் இவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம், இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி இன்றைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலைமதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.